மும்பை இந்தியன்ஸும் அவங்களோட ஸ்கவுட்டிங் ஸ்கில்லும் வேற லெவல்ல இருந்திருக்கு த்ரூ அவுட் த ஐபிஎல். அண்ட் ஐபிஎல் மட்டும் இல்லாம அவங்க ஸ்கவுட் பண்ற பிளேயர்ஸ் இந்தியாவுக்கே டெபியூட் பண்ணி பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் வரலாற்றுல மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ண டாப் 12 தரமான பிளேயர்ஸை தான் இந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் ஸ்பெஷல். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் 2025 எஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸுக்கான ஐபிஎல்லாக இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக எல்லா டீம்ஸ் கிட்டையும் ஃபேன்ஸ் வைக்கிற ரிக்வஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஆட வைங்க. ஒவ்வொரு டீமுக்கு அது கிளிக் ஆனாலும் ஒரு டீமுக்கு சொதப்பல தான் அமைஞ்சிருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு காலங்காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிற ஒரு விஷயம் இந்த யங்ஸ்டர்ஸை ப்ளே பண்ண வச்சு அவங்கள ஹீரோவாக்குறது தான். ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பல பேரை ஹீரோவாக்கியிருக்காங்க. அதில் இருந்து ஒரு 12 பேரை மட்டும் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். அவங்க எல்லாருமே இப்போது டாப் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான பிளேயர்லேருந்தே போயிடுறேன். இப்போதைக்கு உலக அளவில் நம்பர் 1 பவுலர் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு எல்லாருமே ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ பும்ரா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஃபைண்டு தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ விராட் கோலி விக்கெட் தான் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் ஐபிஎல்ல. அதை எடுக்கும் போது ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு புது டிஃப்ரெண்டான ஆக்ஷன்ல வந்து பவுலிங் அப்படிங்கிறத ஒன்று போட்டுட்டு இருந்தாரு இந்த ஐபிஎல்ல. மும்பை இந்தியன்ஸ் யாரா அந்த பையனை கூட்டு வந்து போட வச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தாட் இருந்துச்சு. ஆக்சுவலி அப்ப யாருக்கும் தெரியல இந்தியன் கிரிக்கெட் ஏன் உலக கிரிக்கெட்டையே இந்த பையன் ரூல் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அது நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் தான். ஸோ பும்ராவும் மும்பை இந்தியன்ஸால ஸ்கவுட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான். அண்ட் தென் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆல்ரவுண்டர் இன் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஓவரால் கிரிக்கெட் சர்க்கியூட் இஸ் ஹர்திக் பாண்டியா. அவரால் பவுலிங்லையும் மேட்சை மாற்ற முடியும், பேட்டிங்லையும் மேட்சை மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர். ஸோ ஹர்திக் பாண்டியா மட்டும் கிடையாது, பிரதர் குர்னல் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் குர்னல் பாண்டியா பிரதர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் மும்பை தான். அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. ஐ மீன் பரோடாவுக்காக அவங்க வந்து டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காங்க. அங்கிருந்துலாம் இவங்களை ஃபைன் பண்ணி கொண்டு வந்து அவங்களோட மேட்சஸ் ஒவ்வொன்றா பார்த்து 2 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் டெபியூட் பண்ணி ஆட வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா அண்ட் குர்னல் பாண்டியாங்கிற பிரதர்ஸை கொண்டு வந்ததும் இந்த மும்பை இந்தியன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை தாராளமாக சொல்லலாம். அண்ட் குர்னல் பாண்டியாவும் கொஞ்சம் கூட சலைச்சவர் கிடையாது. இந்த ஐபிஎல் 2025 அவர் பண்ணிட்டு இருக்க சம்பவங்கள்லாம் அல்டிமேட்டு. ஸோ அதனால இந்த 2 பிரதர்ஸையும் கொண்டு வந்த பெருமையும் மும்பை இந்தியன்ஸையே சேரும். இது இல்லாம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பின்னர் இன் ஐபிஎல் அண்ட் இந்தியன் சர்க்கியூட் இப்போ கொஞ்சம் காணாம போயிட்டாரு. பட் இஸ் ஸ்பெஷல் ஆல்வேஸ் இன் ஐபிஎல்ல அதிகமான விக்கெட் எடுத்திருக்கிறது. ஐபிஎல்ல மோஸ்ட் விக்கெட் டேக்கர், அது ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரீச் 200 விக்கெட் இன் ஐபிஎல். இது எல்லாமே சஹல் அவர் தான். ஸோ யுஜ்வேந்திர சஹல் உங்க எல்லாருக்குமே ஆர்சிபி பவுலராக தெரிஞ்சிருக்கலாம். பட் சஹல் மும்பை இந்தியன்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான். எஸ், ஆரம்ப ஸ்டேஜ்ல சஹல் வந்து மும்பை இந்தியன்ஸால தான் ஸ்கவுட் பண்ணி எடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளிவந்து தான் ஆர்சிபில வந்து பெரிய ஆளா ஹீரோ ஆனாரு. அதுக்கப்புறமா ஐபிஎல்லவே ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சஹலும் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஃபைண்டு தான். அது இல்லாம இப்போ ரீசெண்டா T20 இன்டர்நேஷனல்ல இந்தியாவுக்காக இறங்கின எல்லா மேட்சும் செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர் திலக் வர்மா. மும்பை இந்தியன்ஸ்லேயே இப்போ ப்ளே பண்ணிட்டும் இருக்காரு இந்த திலக் வர்மா. ஒரு யங்ஸ்டர், 22 வயசு ஆகுது. இந்த திலக் வர்மாவையும் ஃபைன் பண்ணி இந்த மும்பை இந்தியன்ஸ் தான் கொண்டு வந்து ஆட வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் த்ரோ அவுட் சூப்பரா பண்ணியிருக்காரு, இப்போ பண்ணிட்டும் இருக்காரு. அவரை ரிட்டையர் அவுட் மட்டும் பண்ணாதீங்க, மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. அண்ட் இது இல்லாம நேஹல் வதேரா இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்காக முக்கியமா ஐபிஎல் 2025 ஒரு போட்டியை முடிச்சு கொடுத்த ஒரு பிளேயர் நேஹல் வதேரா. அண்ட் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தரமான ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் சூப்பரா போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த நேஹல் வதேரா. ஸோ நேஹல் வதேராவும் மும்பை இந்தியன்ஸால ஃபைன் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான். ஸோ நேஹல் வதேரா எனக்கு சர்ப்ரைஸ் தான். நேஹல் வதேராவை மும்பை இந்தியன்ஸ் எப்படி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க நேஹல் வதேராவை விட நமந்திரை கொஞ்சம் பிலீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நேஹல் வதேராவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சீசன். அண்ட் அவங்களுக்கு அந்த இடத்துல ப்ளே பண்ண வைக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, நீ போய் வேற டைமுக்கு ஆட அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அவுட் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் வேற டைமுக்கு கொடுத்து தான் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நேஹல் வதேராவும் ஒருத்தர். அவ்வளவுதான். அடுத்த பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக இப்பதான் டெபியூட் பண்ணாரு ரீசெண்டா. அன்சுல் கம்போஜ் டெபியூட் பண்ண மேட்ச் அவருக்கு சரியா அமையல, அடி பெருசா வாங்கினாரு.
பண்ணாரு. அன்சுல் கம்போஜை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு பிளேயரா நீங்க கேட்குற மாதிரி பிளேயர் கிடையாது, வேற லெவல் பிளேயர். IPL 2024 கடைசியில ஒரு சில கேம்ஸ் அவருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆட வாய்ப்பு கிடைச்சது, செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணாரு. அது இல்லாம டொமஸ்டிக் 2024 டொமஸ்டிக் அப்படிங்கிறது அன்சுல் கம்போஜ் பேர்ல தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் ஆடின ஒவ்வொரு சீரீஸும், இந்தியா ஏ சீரீஸா இருக்கட்டும், எமர்ஜிங் ஏசியா கப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு அன்சுல் கம்போஜ். பண்ணிட்டு இருந்தாரு, பண்ண போறாரு. ஒரு மேட்சை வச்சு மட்டும் அவரை கன்சிடர் பண்ணாதீங்க. அன்சுல் கம்போஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலரா. ஆஃப்டர் பும்ரா எனக்கு நம்ம அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு தரமான சீமர் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இது இல்லாம அக்ஷர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனா இப்ப வளம் வந்துட்டு இருக்காரு இந்த பாபு என்கிற அக்ஷர் பட்டேல். அண்ட் இப்போதைக்கு இந்தியன் டீம்ல இடத்தை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் இப்போ கேப்டனாகவும் இருக்காரு IPL. இந்த அக்ஷர் பட்டேலும் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸால ஸ்கவுட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ரா போனஸா சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அக்ஷர் பட்டேல் ஆல்சோ மும்பை ப்ராடக்ட்டுங்க. அடுத்ததா குல்தீப் யாதவ். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல, சகால் மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் குல்தீப் யாதவும் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல இருந்தவர் தான். சகால் குல்தீப் யாதவ்லாம் ஐ திங்க் சேம் டைம்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சகால் இந்த குல்தீப் யாதவ் காம்போ ரொம்ப ஃபேமஸ். ஒரு டைம்ல இந்தியன் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 2 பேரையுமே ப்ரொடியூஸ் பண்ணது மும்பை இந்தியன்ஸ் தான். குல்தீப் யாதவையும் ஸ்கவுட் பண்ணி அவரோட டேலண்டா பார்த்து இவன் சைனா மேன், இந்தியாவில் இது ரொம்ப ரேர். இல்ல ஓவரால் கிரிக்கெட்லேயே இந்த பவுலிங் ஆக்ஷன், இந்த டைப் ஆஃப் பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த வெரைட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக குல்தீப் யாதவ் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் குல்தீப் யாதவ் சக்சஸ். அதுக்கு முக்கியமான ரீசன், அதுக்கு விதை போட்டது மும்பை இந்தியன்ஸ் தான். அண்ட் தென் நிதிஷ் ராணா KKR டீமை ஒரு வருஷம் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ண போறாரு. ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ் ராணா ஒரு பியூர் ஆல்ரவுண்டர், பட் பக்கா பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒருத்தர். அதே சமயம் ஸ்பின்னும் சூப்பராகவே போட முடியும். இந்த நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் ஆடினது மும்பை இந்தியன்ஸ் தான். இந்த நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் ஸ்கவுட் பண்ணி எடுக்கப்பட்டது யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது மும்பை இந்தியன்ஸால தான். நிதிஷ் ராணா மட்டும் கிடையாது, பல பேரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிதிஷ் ராணாலாம் ஸ்பெஷலா இதுல இருந்து வெளியே போனவங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அண்ட் அது இல்லாம அடுத்த பிளேயர் சூரியகுமார் யாதவ் KKR அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. சூரியகுமார் யாதவ் KKR போறதுக்கு முன்னாடி அவர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர், மறந்துடாதீங்க. அவர் மும்பையை சேர்ந்தவர். அவரை வந்து டொமஸ்டிக்ல ஏதோ ஒரு மேட்ச்ல பார்த்து தான் மும்பை இந்தியன்ஸ் IPLக்கு கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ்ல தான் கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் KKR போனாரு. KKRல நல்லா வாய்ப்பு கிடைச்சது. எங்க கம்பெனிக்கு கீழே செம பெரிய பிளேயர் ஆனாரு. அண்ட் தென் திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் அவரை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ KKRல பெரிய ஆள் ஆனதுக்காக அவர் வந்து KKR ஸ்கவுட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அவர் ஸ்கவுட் பண்ணப்பட்டது மும்பை இந்தியன்ஸால தான். அண்ட் இப்போ தலைவன் வேற லெவலு. இது இல்லாம ரமன்தீப் சிங் ஆக்சுவலி அண்டர் ரேட்டடு. ஆனா ரமன்தீப் சிங்கை கண்டுபிடிச்சது மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் KKR வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிற பல பிளேயர்ஸை வேற டீம்ஸ் வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதில் அதிகமாக எடுக்கிறது KKR அண்ட் கூடவே ராஜஸ்தான் ராயல்ஸ் தாராளமா சொல்லுவேன். ரமன்தீப் சிங் இப்போ KKRல இருக்காரு. அவருக்கு பெருசா வாய்ப்புகள் அப்படிங்கிறது பேட்டிங்கோ பவுலிங்லேயே கிடைக்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஓவராலா இஸ் ப்ரூவன் பிளேயர். இந்தியன் டீமுக்காகவும் ஆடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரமன்தீப் சிங் குட் பிளேயர், குட் ஆல்ரவுண்டர், யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அண்ட் இது இல்லாமல் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். பை, தேங்க்யூ.